பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்து கேட்டு பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்து கேட்டு பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல, வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள.
எப்படியா சத்தம் கேட்டு ஆளுங்க வரணும். சகல குச்சிலி கும்பாடா, குச்சிலி கும்பா, அப்பன்னு இப்பன்னு அப்பன்னு இப்பன்னு 4 பேர் சப்பனுடா. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்க எத்தனை நாடகமோ அண்ணே முன்னால் வந்து உட்காருங்கண்ணே. நான் வளர்த்த ஆத்தாக்கள் இன்னைக்கு தாய் குலங்கள் கூட்டம் கடுமையா இருக்கு. நம்ம வர்க்கமெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வீட்டில் இருக்கவெல்லாம் கிளம்பி வாங்க. நீங்க எத்தனை நாடகமோ பார்த்துருக்கலாம். ஆனா நம்ம நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் கொண்டு விஜய் டிவி புகழ், கே டிவி புகழ், ஜெயா டிவி புகழ், வீட்டு டிவி புகழ், எல்லா கலைஞர்களும் இங்க வருகின்றிருக்கின்றார்கள். நீங்க எல்லா நாடகமும் காலையில 5 மணி வரை நடக்கும். இந்த நாடகம் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் 2:10க்கு நம்ம நாடகம் வழி இருமணம் முடிஞ்சிடும். அதுவரை நீங்க இருப்பீங்களான்னு தான் எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படாத. அதனால எல்லாரும் அந்த 2 மணி வரை விடிகிற வரை இருந்த நாடகத்தை ரசிகனும் சிறப்பான ரசிகர்கள். நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயமில்ல. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சீர்திருப்பமா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். பெரும்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலாட்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. சகல ஆமா, அந்த ஒட்டகம் ஓயாம மணி அடிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்ல வருது? அது மணி அடிச்சாத்தான் நேரத்தை சரியா போன்றாங்களான்னு பாக்குது. திருட்டு கட்டைகளே மற்றும் காஜபாட்டில் ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருகென வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. ஆமாப்பா ஆமாப்பா. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்திருப்பாங்க, சில கம்பெனி பொண்டாட்டி இமிசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் எல்லாரும் அப்பாட்டி வீட்டுல இருந்து போன் அடிச்சு வர சொல்லுவான்னு சொல்லிட்டு இங்க வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் எல்லாரும் கடங்கார இமிசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் எல்லாரும் என்னென்ன செய்ய போறோம் வீட்டுல படுத்தா பயந்து கிடக்கணும் வந்திருப்பாங்க, எல்லாரும் மயிரை புடுங்க வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் எல்லாரும் அள்ளி கொண்டே கொட்ட வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் எல்லாரும் நெருப்பு வைக்க வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் உங்களுக்கு தேவை மயிரான்னு கேட்கிறேன். ஒரு சில பேர் சத்து அமைதியா இருங்கடா. உங்க ஆட்டம் தான் பெரிய ஆட்டமா இருக்கு. இப்ப தாண்டா சிரிக்கிறாங்க. உண்மையிலே அந்த ஏரியாவில் நாடகத்தை ரசிப்பாங்களோ ரசிக்க மாட்டாங்களோ நினைச்சேன். அந்த மயிறு மட்டைன்னு பேசினதுக்கு தான் சிரிக்கிறாங்க. இன்னுமே நம்ம நாடகத்துல வந்து மயிறு மட்டைன்னு தான் பேசணும். குச்சிலி கும்பாடா, குச்சிலி கும்பான்னு சொன்ன மாதிரி. அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம எல்லாம் காக்கின்ற அந்த முத்தாலம்மனை வணங்கி மானிடர் பாக்ஸ் அங்கிட்டே கேட்குற மாதிரி இருக்குண்ணே. அதோட கொஞ்சம் வாலி முடையாதீங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் உசரமா இருக்குல்ல, அதனால அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணிக்க வேற. அதனால நம்மளெல்லாம் வாழ வைக்கின்ற அந்த முத்தாலம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்க என்பதை தெரிவித்து கொஞ்சம் வாலி மேக்க வைங்க. ஹலோ ஹலோ. சிவப்பு சேலையில காட்சி தருவார், சிங்கத்தின் மீதேறி பவனி வருவார், வேண்டுவோர்க்கு வேண்டு வரம் அவள் தருவாள், வேண்டுவோர்க்கு வேண்டு வரம் அவள் தருவாள், திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வார், மாகம்மா கருமாரியம்மா அருள் தரவேன் திரிசூலியம்மா, அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தரவேன் திரிசூலியம்மா. சிவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா. அப்படியே ஆட்டமாடி வந்திடுவார், அகிலகத்தை காத்திடுவார், ஆட்டமாடியே வந்திடுவார், அகிலத்தையும் காத்திடுவார். நம்ம ஊரில் விட்டு இருக்கின்ற முத்தாலம்மா, நம்ம ஊரில் விட்டு இருக்கின்ற முத்தாலம்மா, உங்கள்
சிலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா அகிலத்தையும் காத்திடுவாள் ஆனந்த வாழ்க்கையை ஏத்திடுவாள் அகிலத்தையும் காத்திடுவாள் ஆனந்த வாழ்க்கையை ஏத்திடுவாள் முத்தாலம்மா தாயே நீ வந்திடம்மா முத்தாலம்மா தாயே நீ வந்திடம்மா எங்க வாழ்க்கையில் வழியை காட்டிடம்மா முத்தாலம்மா தாயே நீ வந்திடம்மா வாழ்க்கையில் நல் வழி காட்டிடம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தர வேணும் திரி முத்தாலம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தர வேணும் முத்தாலம்மா சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா சிவப்பு சிலையில காட்சி தருவா சிங்கத்தின் மேல ஏறி பவனி வருவா போடுறா வெள்ளி செவ்வாய் எல்லாம் விளக்கோலும் வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் ஆமா வெள்ளி செவ்வாய் எல்லா விழா போடும் உன்னை வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் ஆடி மாசம் அம்மனுக்கு பெருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு பெருநாளா அம்மா அது உனக்கு திருநாளா ஆடி மாசம் ஓடியா ஆடி மாசம் அம்மனுக்கு பெருநாளா நல்ல அருள்களின் திருநாளா அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தரவேன் திருசூலி அம்மா தாயே அம்மா கருமாரி அம்மா தாயே அருள் தரவேன் திருசூலி அம்மா சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவாள் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவா திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வா திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வா அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தர வேணும் முத்தாலம்மா அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தர வேணும் முத்தாலம்மா கைதட்டி 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 இதோ இதோ உங்களையும் எங்களையும் இதோ இதோ நல்லா கைதட்டி நல்லா கைதட்டி உற்சாகப்படுறதுக்கு அன்பு சொந்தங்களே இதோ இதோ வந்துட்டார் எம்பி கார்த்திகராஜ். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் நல்லா ஜோரா ஒரு கைதட்டி கொடுக்கணும் அம்மா பெண்கள் நல்லா கைதட்டுங்க அப்படி கைதட்டன் சத்த கேட்கல புருஷன் நம்மட்டு எப்படி முதுல ஓட்டு சங்கு சங்குன்னு குத்துறிய அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே கைதட்டுங்க நல்லா கைதட்டினா தான் டெய்லி பப்புடுகார வீட்டுல எல்லாம் டெய்லி குத்துவாங்கோப்ல அதை நினைச்சுதான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நான் அதனால வீட்டுக்கே போறது இல்லை தெரிஞ்ச அதனால கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். ஆமாங்க மனுஷன் பர்த்தே இருந்தோம்னா இடுப்ப கிடக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவரிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கு. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு 800 ரூபா காசு கொடுத்து தச்சு பின்னால நில 2 கயறு 2 குண்டு சகல அந்த 2 குண்டு எதுக்குடா குண்டு எவனா சொரஞ்சானா அப்படி சுழட்டி அடிக்க 800 ரூபா சாக்கெட் தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் முள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து பெயிண்ட் அடிச்சு வெயில கடந்து சாவே அவன் 1000ல 32 ஓட்டு. அந்த ஓட்டு எப்படி உனக்கு தெரியும்? நம்ம 1000 ஓட்டல தானே அப்படி வச்சு புருஷன் முள்ள அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி கூர்ப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு இந்த முத்தாலம்மனை வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி ஓட்டுவா பாருங்க. எப்படி கும்மி ஓட்டுவாங்க? அடியா ஆடி வாரா முத்தாலம்மா ஆடி பாடி வாரா முத்தாலம்மா ஆடி ஆடி வரலாம் முத்தாலம்மா பாடி வரலாம் முத்தாலம்மா ஆடி வாரா முத்தாலம்மா பாடி வாரா முத்தாலம்மா ஆடி வரலாம் முத்தாலம்மா பாடி வரலாம் முத்தாலம்மா அடியா ஓடி வாங்க முத்தாலம்மா ஒற்றுமையான முத்தாலம்மா ஆடி வரலாம் அத ஒட்டு போய் வாங்கடி ஓடி வாங்கடி ஆடி வாரா முத்தாலம்மா. ஏய் அம்மதா ஆனந்தி பஞ்சவரம் கொட்டுங்கடி பெரிய பொல்லாத புருஷனா கண்டுக்கிட்டியா அப்படின்னு அவங்க பேசிக்கிடுவா. இங்க இல்ல கும்மி கொட்டும் போது கும்மி கொட்டுறதுல அதுல நம்மால ஆம்பளையால் நிலையா பாரு தலை அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு. அது பக்கத்துல நின்றுக்கிறேன் யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அத்தாச்சி அண்ணே வந்துங்களே அப்படி நைஸா அதோட சேர்ந்து 2 ரவுண்டு சுத்துவேன். அப்படிதான்
கொண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிச்சுக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறும் மாதிரியே முடிப்பார். ஏன்டா முளைப்பாரி ஓட்டம். அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையில் காற்று நல்ல காற்று, சாப்பாடு சாம்பார் செய்வம் போட்டு அமுக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பாயசம் என்னென்ன சோழி வாக்க போகுதுன்னு தெரியல. நமக்கே எனக்கே காற்று ஓஹோன்னு வருது. அடியே ஆட்டி போய் தூங்க சொன்னா நல்லா தூங்குவியே. ஆமாம், அருமையாக அப்படியே சாப்பாடு ஓட்டு. ஆனால் ரொம்ப சிறப்பான சாப்பாடு உபசரிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் தாய் குலங்கள்லாம் நல்லா இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களாம் நான் வளர்த்த ஆத்தாக்கலாம் அம்மா தங்கச்சி ஒடியாமோ வீட்டில் இருக்கவங்களாம் சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி தலையில தண்ணியை ஊற்றி கொண்டாமா. குழம்புல தண்ணி தாண்டா ஊற்றி வைப்பாங்க. டேய் விருந்தாடி குடிச்சுன்னா கலந்த வண்டியான்னு. ஆனால் இன்னுமே தான் வாழ்க்கையே நல்லா இருக்கு. எல்லா நாளும் பிராந்தி கடையில் போய் பிராந்தி வாங்கணும். ஒவ்வொருத்தனும் 15 வாட்டில் 20 வாட்டில் வாங்குவேன். இப்போ புதுசாக ஆரம்பிச்சுட்டாங்களா, ஆதார கார்டு கொடுத்துட்டு போனாத்தேன் பிராந்தியா. செத்தேன் குடியாரம்லாம் சாக போகிறேன். ஒரு வகையில் நல்ல இதுதான். ஏன்னா இது நம்ம மக்களுக்கு நிறைய ஆள் குடிக்கிறவனுக்கெல்லாம் ஆதார் கார்டு வச்சு குடிக்கிறனால எல்லா வகையிலும் நல்ல இதுதான். இந்த மூதையெல்லாம் எத்தனை குடிக்கும்னே தெரியாது. அன்னைக்கெல்லாம் குடிச்சு போட்டு கம்மாய்க்கில் படுத்து கிடக்க. ஏன்னா இந்த சரக்குத்தான் பல மனுஷன் வாழ்க்கையை கெடுக்கிறது. சகல இந்த ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சு. ஆதார் கார்டு தொலைஞ்சுனா இது பண்ண வேண்டியது. அதுக்கு தானே ஆதார் கார்டு கொண்டு போச்சுடுறேன். அதுலேயும் தெளிவாக இருந்து வாங்கினா தொலைஞ்சா மறுபடியும் எழுதி கொடுத்து அது வாங்கும்னே அதோட நம்ம ஆளெல்லாம் பிராந்தி விட்டுருவாங்க. ஏன்னா குடிதான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. ஏன்னா அதெல்லாம் ஒழிச்சுக்கிறேன்டா, நல்லதுக்கு தாண்டா சொல்கிறாங்க. இனிமே தான் தாய் குலங்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் புருஷனை தெய்வமாக நினைப்பாங்க. ஏத்து புருஷனை என் தங்க புருஷன், என் வைர புருஷன். அது தண்ணி குடிக்கலைன்னா தங்கம் வைரம் சொல்லுவேன். தண்ணி புல்லா போட்டாலும் முண்டை போய் தள்ளி சாகுறான்ல தூமியை குடிக்கணும்னு பேசுங்க. மனுஷன் வாழ்க்கையே சரக்கு தானே, பல குடும்பத்தை கெடுக்கிறதும் சரக்கு தான். உண்மையிலே இன்னைக்கு வரையிலே ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கே ரொம்ப வேதனையாக இருக்கு. பாவம், கோவையில் ஒரு 10 வயசு பொம்பளை பிள்ளைய 2 பேருக்கு எடுத்திருக்கான் தாய். அவங்க எல்லாம் குஞ்சு அறுத்தான்னு நான் கேட்குறேன். அவங்கெல்லாம் பெரும் பாவம். ஒரு தாய் பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், பிஞ்சு மனசு பாவம். 10 வயசு பிள்ளை, அந்த பிள்ளையை பார்க்கல நமக்கே ரொம்ப வேதனையாக இருக்கு. அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைய பார்க்குற முகத்தோட காமிக்கல பாவம், பெரிய வேதனை. ஆனால் என்னதான் செய்கிறாங்க, என்ன ரசனைன்னே தெரியல. என்ன செய்யறேன்னு அவங்க எல்லாம் விளக்கு மாற்ற வச்சு குஞ்சிலே அடிக்கணும். அப்படி பண்ணக்கூடாது சாலை, சுட்டு கொளுத்திடணும் ஒரே அடியா. பாவம், பெரிய வேதனை அதெல்லாம். இல்லை அப்பல ஒரு நாளும் ஒரு வீடியோ பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. பாவம், சின்ன பிள்ளைங்க, ஒரு பிஞ்சு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பிள்ளை என்ன செய்யணும், சின்ன பிள்ளை சாக்லேட் திங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு கூட்டி போய் அந்த பிள்ளை ஒன்றும் அறியாத பிள்ளைய போட்டு சித்த வச்சுருக்காங்க. மனுஷன் எப்படி வாழ்கிறதுன்னே தெரியலை. அதனால் நான் வளர்த்த ஆத்தாக்கா அவங்கெல்லாம் கும்பிட்டு கேட்குறேன், குழந்தை ஒட்டியெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேங்க. நம்ம சரியாக தான் இருப்போம், சொந்தம் வந்தால் எவனையும் நம்பாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஆளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தையே இல்லாமல் தவம் இருப்பாங்க. 10 வருஷம் குழந்தை இல்லாமல், 20 வருஷம் குழந்தை இல்லாமல், அதனாலே பல வாழ்க்கையை கெட்டு குட்டி வச்சுடா போகுது. தயவு செய்து குழந்தை வச்சுருக்கவங்களாம் குழந்தைய ரொம்ப பத்திரமா கவனமாக பார்த்துக்கிறேங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 3 வயசு பிள்ளை விளாண்டுக்கிட்டு இருக்குது. இது மாதிரி கார் ஒன்று நிற்கிது, நைஸாக போய் கதவை திறந்துருச்சு. கதவை திறந்துருக்கவும் கதவு உள்ள காரில் ஏறிச்சு, லாக் ஆயிடுச்சு. அப்படியே கதவு லாக் ஆகிடுச்சு. பிள்ளை அப்படியே உள்ள தித்திரிக்குது. பாவம், சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், 3 வயசு பிள்ளை அப்படியே தித்திரிக்குது. தித்திரிச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே தித்திரிச்சு அந்த காருக்குள்ளே இறந்து வச்சு. பெரிய வேதனை. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், நான் வளர்த்த ஆத்தாக்க தாய்மார்களே, சகோதரர்களே, குழந்தை ஒட்டியே ரொம்ப கவனம் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடுறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி நான் வளர்த்த அண்ணன், அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, தம்பி, இம்பி எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். குடி தான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. நம்ம குடிக்காமல் இருந்தோம்னா நமக்கு எந்த கெட்ட பேரும் வராது.
குடிக்காதவங்களாம் பாருங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு வாழ்க்கை. குடியில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. 250 ரூபாய்க்கு ஒரு கோட்டரை வாங்கி குடிப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மூத்தரமாக போய்வேன். 8 வருஷத்துக்கு முன்னால் யாராவது நோத்தான்னு சொல்லியிருப்பேன். அவனை அடிக்கணும்னு சிந்தனை வரும். அவன் செத்து போயிருப்பேன். அவனை அடிக்கணும்னு வெட்டுறேன்னு சொல்லுவேன். அப்புறம் போதை தெளிஞ்சவனா கம்புச்சுப்புன்னு ஆயிடுவேன். எல்லாமே மனுஷ வாழ்க்கையே இந்த குடியா குட்டி வச்சுடா போகிறது. அதனால இப்போ ஆளுகளை ரொம்ப கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நகையெல்லாம் பாவம் இப்போல்லாம் இங்கே இருக்கு பாவம். நகையெல்லாம் இப்போ நகையெல்லாம் இப்போ கம்மியாக தான் விற்கிறாங்க. அதனால வாங்கலாம். ஒரு பவுனும் 1500 தான் விற்கிறாங்க. சரி சரிடா 1500 தான் விற்கிறாங்க. நகையாவது மயிராது வெள்ளியே வாங்க முடியாது. இனிமேல் எப்படி பொம்பளை பிள்ளைய பற்றவங்களாம் எப்படி பொண்ணை கட்டி கொடுக்க போறான்னே தெரியல. மனுஷன் வாழ்க்கையை ரொம்ப இதாக இருக்கு என்பதை தெரிவித்து கொண்டு தயவு செய்து குடிக்கிறத நிப்பாட்டுங்க. அன்பு சொந்தங்களே, பைக்கில் போகிறலாம் பார்த்து ரொம்ப கவனமாக போங்க. நம்ம சரியாகத்தான் போவோம். எவனாவது வந்து கவட்டுக்குள்ளா விட்டுருவேன். கேட்டால் நீ வந்தது சரியில்லைன்னு சொல்லுவேன். அதில் இந்த பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்காரியே ஆத்தி அதில் இந்த ஸ்கூட்டியில் கண்டுட்டா அவங்களுக்கு பிளேட்டில் போகிற மாதிரி தெரியுமோல. ஆம்பளையாலோட பயந்துக்கிட்டு கம்முன்றேன். ஆம்பளையாலோட பயந்துக்கிட்டு கம்மு நின்றேன். வண்டி சுலவாக தான் ஓட்டுறேன். இந்த பொம்பளையாளர்கள்லாம் டச்சு போன் வாங்கி கொடுத்துட்டாங்க போல. பாவம் அந்த போனை பேசிக்கிட்டு கிரிட்டு புரிட்டுன்னு அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஏன் கவட்டுக்குள்ள விட தெரிஞ்சா. நான் ஏற்கனவே நடக்க முடியாமல் இப்படி நடந்துக்கிட்டு விட்டு இருந்தா ஏன் கதியா அண்ணா ஆகுறது. அதனால ஆர்ச்சி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு. ஆர்ச்சி மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளை. ஆர்ச்சி மாதிரி. அதனால ரொம்ப கவனமா இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்தில் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய இந்த செம்பட்டி கிராமத்தில் வீட்டிருக்கின்ற இந்த முத்தாலம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாடி வரும். இந்த ஊரை கண்டுபிடிச்சு நாங்க வரமுனே பட்ட வாடு. நம்ம டிரைவர் ஆம்புலன்ஸ் மாதிரியே ஓட்டுறாங்க. ஈரக்குலை நடுங்கு. ஏன்னா 3:45 எடுத்தேனே புதுக்கோட்டையில் வண்டி வர்றேன் எங்கிட்டு ஓட்டுறாங்கன்னே தெரியல. திடுன்னு எனக்கு நான் போட்டு அப்பயே சொல்லிட்டேன், என் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டுருக்கா, எனக்கு ஏதாவது ஒன்றா வீட்டில் சொல்லிடுறான்னு பயந்து கிடக்கு. 3:45 கிளம்பி அப்படியே இங்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலதாமம். உண்மையிலே டிரைவர் வேலையெல்லாம் ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஈஸியாக நினைப்போம், இங்கே கை வேலை செய்யணும், கால் வேலை செய்யணும், கண்ணு வேலை செய்யணும், மூளையும் வேலை செய்யணும். அந்த டிரைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால தான் நல்ல நிறைய ஆள் இந்த டிரைவர் வேலை பார்க்குறாள் பீடி போயிலெல்லாம் போடுவாங்க. தூக்க வரிசை ஒன்றும் செய்ய முடியாது பாவம். உண்மைதாங்க. அதெல்லாம் டிரைவர் வேலை பார்க்கணும் ரொம்ப சிரமம். அவங்களாம் ஒரு ஜோராக கைத்தட்ட போகணும். உண்மையில் ஓட்டுநர்லாம் ரொம்ப சிரமம். ஓட்டுநர் நினைச்சான்னு வச்சுக்க 10 குடும்பத்தையும் கொண்டு கம்மாக்கிலே அமுக்குவேன். கம்மாக்கில் வேணாம்னு சொல்லி கரையிலே கொண்டாந்து சேர்ப்பேன். இந்த டிரைவர் தான் முக்கியம். உண்மையிலே எப்படி வாழ வைக்கிறது எல்லாமே இந்த ஓட்டுநர் தான். அது ஒரு வகையில் இந்த ஓட்டுநர் இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால் வண்டியில் ஓட்டுறாள் டிரைவர். அதில் நிறைய டிரைவர் இருக்காங்க. வயசான பொம்பளை இருந்தால் இன்ஜின்கிட்ட போய் உட்காந்து வச்சுக்க. அந்த இன்ஜினில் பஸ்ஸில் போய் பாருவேன், டவுன் பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்ஸில்லாம் அந்த வயசான பொம்பளைலாம் உட்காந்து வச்சுக்க. நம்ம ஆளுக்கு கடுப்பு வந்துடும் டிரைவருக்கு. இதில் இன்ஜினில் உட்கார சும்மா ஓட்டு என்ன நினைச்சா நீ இது என்ன தெரியுமா வெளியே அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜின் நினைச்சா என்ன நினைச்சா வந்திய மடியில ஏறி உட்கார அப்படின்னு சொல்லுவேன். இளவட்ட பிள்ளை போய் உட்காரட்டும், நல்லா ஏறி உட்காருமா, துண்டு விரிக்கவா, நல்லா ஏறி உட்காருமா அப்படின்னு சொல்லுவேன். வண்டியும் பார்த்துக்குருவேன், சரி ஆளே இருக்காது. இந்த பிள்ளையும் பார்த்துக்குருவேன். ஆரண்ண சும்மா இவன் இந்த ஆரண்ண அமுக்கிற யாபத்தில் நம்ம ஆம்பளையால் போய் கை வச்சு மாற போயா உனக்கு 3 பஸ் இல்லை, 3ஆம் நம்பர் பஸ்ஸில் போய் ஏறு, பின்னாடி ஏறியா அப்படின்னு சொல்லுவேன். பாவம் ஆம்பளை எங்கேயும் ஒன்றாலும் ஆம்பளைக்கு இப்போ மரியாதையே இல்லை எங்கேயுமே இல்லை. நம்ம எப்படி நம்ம இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்து செத்துடலாம் போல. என் குருணை மருந்து அது ஏன்டா இல்லைடா திடீர்னு கேட்குற, உன்னை நம்ப முடியாது. இவன் எந்த நேரத்தில் மருந்து குடிக்கிறேன், எந்த நேரம் சுருக்கு வைக்கிறேன் இல்லை. அன்னைக்கெல்லாம் பொண்டாட்டி சுருக்க வச்சிருச்சு எனக்கு. இவன் வீடு தெரியாம பக்கத்து விட்டு ஆனந்தி வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டேன். இந்த பொம்பளை ஆளுங்க ஒரே மாதிரி ஆத்தா அவங்கள கும்புறேன், குறுப்பு சேலை எடுக்கிறாள்லாம் பார்த்து எடுங்க. நிறைய ஆள் தண்ணியை போட்டு பொண்டாட்டி மாதிரியே தெரியும், ஒரே மாதிரி சேலை தெரியும். அன்னைக்கு கொழுந்தையா கட்டி பிடிச்சிட்டேன் என் செல்லம்னு. தயவு செய்து அதுவும் ஒரு வகையில் சிரமமா இருக்கு.
என்பதை தெரிவித்து கொண்டு ஒரு பாட்டை போடுவான். குடும்பத்தோட செம்பட்டிக்கு வருவோம், நாம் வருவோம். இந்த குறைகள் எல்லாம் முத்தாலம்மனுக்கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் முத்தாலம்மனுக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா முத்தாலம்மன நினைப்போம், கவலை வந்தா முத்தாலம்மன நினைப்போம். முத்தாலம்மன நினைப்போ குடும்பத்தோட பிள்ளை வர வேண்டி நாம தொட்டிலி கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டிலி கட்டுவோம். எத்துக்கடனை செலுத்தி நாம மணி கட்டி ஓடியா. பிள்ளை வர வேண்டி நாம தொட்டிலி கட்டுவோம், எத்துக்கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் முத்தாலம்ம கையிலே, அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் முத்தாலம்ம கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் முத்தாலம்ம கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் முத்தாலம்ம கையிலே. குடும்பத்தோட குடும்பத்தோட செம்பட்டிக்கு வருவோம், வருவோம். இந்த குறைகள் எல்லாம் முத்தாலம்மன்ட்ட சொல்வோம், இந்த குறைகள் எல்லாம் முத்தாலம்மன்ட்ட சொல்வோம். நிறைவேற்றி வைப்பதுமே முத்தாலம்மன். ஓடியா தித்திடுவார் முத்தாலம்மன் தான், நிறைவேற்றி வைப்பதுமே முத்தாலம்மன் தான். ஆட்டமாடி வாரலையா முத்தாலம்மன் தான், ஆடி வாரலையா முத்தாலம்மன் தான், ஆட்டமாடி வாரலையா முத்தாலம்மன் தான். ஆதரிக்கும் தெய்வமுமே முத்தாலம்மன் தான், ஆதரிக்கும் தெய்வமுமே முத்தாலம்மன் தான். குடும்பத்தோட குடும்பத்தோட செம்பட்டிக்கு வருவோம். மலை மற்றும் எண்ணகரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய செம்பட்டி கிராமத்தில் வீட்டிற்கும் இந்த முத்தாலம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சிரிஞ்சிருப்பார். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, அன்பு அப்பா மேலப்பட்டு சேர்ந்த KP காளிமுத்தவர்கள் விரங்கமலையிலே வேலன் வேடன் முத்தனாக நடிக்க காட்டுகிறார். எதுகமன உரையாடி குயில் கொண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சௌரி தஞ்சாவூரை சேர்ந்த புஷ்பலதா அவர்கள் விரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசூட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ் அன்பு தம்பி ரெட்டாலயத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் விரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுக்கோட்டையை சேர்ந்து புதுக்கோட்டை காவேரி நகரை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் விரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். ஓ என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் ரா போதுதான் நீர் தூங்கும் நல்லவும் தூங்கும் ஆக
மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான். யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அண்ணன் கிளியே, உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊராரா ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னன் தண்ணியே, அதை போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு மோது அடி தங்கச்சி, குடிகாரே இவன் உன் கட்சி. பாட்டாலே சோகம் தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் ராப்போதுதான். எல்லோர்க்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போலே வாய்க்காதம்மா, வாய்க்காட்டி விட்டு தள்ளியே எங்கனும். வந்தாரே வரவில் வைப்போம், விட்டு போனா செலவில் வைப்போம். வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். பூ பூத்ததெல்லாம் காயாகுதா, காயானதெல்லாம் கனியாகுதா. இதுக்காக வாடலாமா அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரும் ராப்போதுதான். நீர் தூங்கு நல்லவும் தூங்கும், ஆகாய நல்லவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான். என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை. என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை. காத்தோடு போகும் காத்தாடினா. என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரும் ராப்போதுதான். நீ தூங்கும் நல்லவும் தூங்கும், ஆகாய நல்லவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான். மலை ரொம்ப சிறப்பாக நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்பதான் நல்லா ரசிக்கிறீங்கன்னு தெரியும். அப்பதான் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு சாலை நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முயற்சி கொண்டு வரும் மனைவி இசை பள்ளியினுடைய ஆசிரியர், இல்லந்தேடி புகழ் ஆசிரியர் அன்புடன் டி பாரதி அவர்கள் விரைவு வரையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள்.
சிறப்பாக சேர்த்த அன்பழகன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கை தட்டின ஒரு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அந்த ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் சருவாலைப்பட்டியைச் சேர்ந்த சூர்யா அவர்கள் விரகமடையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த கை தட்டின அன்புலங்களுக்கு இன்னும் வாசிப்புலாம் இருக்கு. நீங்க எத்தனை ஆல்ரவுண்டா பாத்துக்கலாம். பாத்தீங்களா கை முட்டிலாம் அடிச்சாப்புல அந்த கையில அடிச்சா பாருங்க கிருன்னு. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு அவர்கள் சார்ந்து நன்றி. இன்னும் அந்த பழக்கத்தை விடல நீங்க. ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு அவர்கள் நன்றியை தெரிந்து கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு சித்தப்ப தோரங்குறிச்சியை சேர்ந்த மணிமுத்து அவர்கள் விரகமடையிலே தாளம் சேர்ப்பார்கள். மிட்டாய் 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 பஞ்சு மிட்டாய் எவ்வளவு மணிமுத்து ஆய்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓரம்போ பஞ்சு மிட்டாய் வண்டி. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே ரொம்ப சிறப்பாக சித்த இசை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு பாலமுருகன் சீன்கம்பேனி உரிமை பி மணிமுத்து டி அலங்கம்பட்டி சிறப்பான முறையில் சீனமைத்திற்கு அனுபவம் சார்ந்து நன்றி மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் ஒளி அமைப்பு வீரமணி ஒளிபெருக்கி போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா வரைக்கும் நீ உண்டு உண்டு என்று போதும் அட இல்லை இல்லை என்று போதும் நீ உண்டு உண்டு என்று போதும் அட இல்லை இல்லை என்று போதும் சபையானிய பாதமையா நிற்காது ஒரு போதும் வணக்க வணக்கம் உண்டு ஐயா வணக்க வணக்கம் உண்டு. பாலே பாலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சாலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டே இருக்கும் தொண்டியை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பது நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு சலுகை சார்ந்து நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக இப்படிக்கு செம்பட்டி கிராமத்தார்கள் இறங்கி மன்றத்தார்கள் மகளிர் மன்றத்தார்கள் என்பதை
செம்பட்டி செம்பட்டி கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தை ஏய், வந்தது பெருசு இல்ல, ஊரை வந்து தெளிவா சொல்ற. செம்பட்டி கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் நமத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா எவ்வளவு 70,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு மைத்தினர் மருதங்குடியை சேர்ந்த மருதமணியை தொடர் ஒழுங்க அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம். வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். எங்கள் வர்க்கம்லாம் ஆண் வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க, போனாலும் ஒரு ஆளாக எந்திரிப்பாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சா எதுவும் கட்டி இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா பெண்கள் மாதிரி இந்த நாட்டுல ஒற்றுமையா வாழவே முடியாது. எப்படி சார் அப்படி கரெக்டா சொல்ற? வளர்த்த ஆத்தாக்கள் மாதிரி பெண்கள் மாதிரி இந்த நாட்டுல ஒற்றுமை அப்படி இருக்கும். ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். அவ்வளவு ஒத்துமை. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். அவ்வளவு ஒத்துமை. பைப்புல தண்ணி இனி பிடிக்க லோசா குடம் மட்டும் இடிச்சிடட்டும். உன்னை பத்தி தெரியாது, இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தான் வச்சிருந்த. கிளர்கோட பைக்கில் ஏறி போனேன், அந்த டீ கடை சுப்பிரமணியோட திண்டுக்கல்ல ஏறி போனிய திடு திடு திடுன்னு பண்ணால அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. அதில் எவ்வளோ சரக்கு போட்டாலும் நம்ம ஆண் வர்க்கம் வந்து பொறுமையின் பொக்கிஷம். எவ்வளோ சரக்கு போட்டாலும் 2 வருஷம் வந்தாலும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன். பெண்கள் அப்படி இல்லை. லேசாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டிய முனியராஜ் வச்சிருக்கேன்னு இப்போ சொல்லு. அது விடியுமுனே சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். நம்ம ஆண் வர்க்கம்லாம் அப்படி இல்லை. என்ன சரக்கு போட்டு ஒரு கோட்டில் காட்டில் ஒரு கட்டிங் கூட போச்சுன்னா தங்கராஜ் பொண்டாட்டி நான் தாண்டா வச்சிருக்கேன், நம்மளாம் மாட்டிக்கிடுவேன். என்ன அவ்வளோ வாயில தான் நமக்கு சனியே. அதனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அமைதியாக இருந்து நான் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டாலைங்க லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. 10 நாளைக்கு முன்னால எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுட்டே வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குது. 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது ரெடியா. அதுவும் இந்த ஆதார் கார்டு எடுத்து புருஷங்காரன் லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்ட பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு, எத்து பல்லா இருக்கு. நம்ம சிரிப்பு போல் இருக்கு. அவன் பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா லோனு காசு வாங்குறேன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் தலையில வெடி தள்ளி பரட்ட மாதிரியே திருன்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி ஏற்றி வச்சிருக்கேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்என்டி, களஞ்சியம், ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாமல் கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சுருக்கேன், என் மச்சனை செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும். பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா உங்களை கும்பிட்றக்கா, அக்கா 5ஆம் தேதி கட்டியக்கா, 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கா, எல்லாம் வேலையை விட்டு நிற்கிறாங்க அக்கா அப்படின்னு. அது விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்குது. அது விடியுமோ விடியாதோ 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் அவன் லோனுக்காரனா இல்லை புருஷனா நமக்கே தெரியாது. வீட்டு வாசலில் வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சுன்னா ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுருவேன். அந்த விளக்கு எரியிற வரை பணம் வசூல் பண்ணிடுவேன். விளக்கு எரிஞ்சு வேணால் பணம் வசூல் பண்ணால் விளக்கு அமைச்சிடுவேன். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டியாச்சிர போயிடுமா, அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிடணுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. குழுத்தலைவி அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு, நான் தான் குழுத்தலைவி, மயில புடுங்கின தலைவி அப்படின்னு. ஆனால் ஆளுக சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. நீங்கள் லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுன்னா அந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமான்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவன். எனக்கு ஒட்டி ஊற்றுவை நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவன் இருக்கேன். பேசுறத கேட்கிறேன் பாரு. ஆமா, நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவன் இருப்பேன். வீட்டுக்குள்ள வச்சு பொண்டாட்டி முதுகுலே சங்குன்னு குத்தும். நம்ம அப்படியே உள்ள இருந்து கத்தேன் பாரு, சாகுடி அடி வாங்குற இவனா இருக்கும். இவன் அடிக்கிற மாதிரியே பில்ட்ட காமியா, சாகுடி அப்படின்னு
வெளியே வந்து சொல்ல மாப்பிள்ளை உங்க அக்கா பிரிச்சு விட்டேன் அப்படின்னு. சால நம்ம வீட்டுல எப்படி? நம்மலாம் அப்படி இல்லை. ஆனா ஏன் முண்டாட்டி தங்கமானவடா, என் குழந்தையா தங்கம்டா. நம்மளை விட்டுட்டு எவ்வளவு தூரம் நாடாத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி என்னை விட்டு சாப்பிடவே மாட்டான். என் குழந்தைய குணம் அப்படி. 4 மணியா இருந்தாலும் சரி 5 மணியா இருந்தாலும் சரி என்னை விட்டு அவ சாப்பிடவே மாட்டான். என் குழந்தைய தங்க குணமுடா. அவளை பாசம். அன்னைக்கெல்லாம் மெட்ராஸ் போயிட்டு வீட்டுக்கு போக 5 மணி ஆயிடுச்சு. சரி சால, அதுவரை அவன் சாப்பிடவில்லையே. என் குழந்தைய குணம் அப்படி. குணம் இல்லடா, நான் தாண்டா போய் ஒலைய வைக்கணும். நீ வேற. என் குழந்தைய குணம் அப்படி. இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் பொண்டாட்டிலாம் வீட்டில் சமைக்கிற இல்லை. அது புருஷமெல்லாம் அம்புட்டு வேலிக்கிற வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து குடிக்க வழி இல்லாமல் வீட்டில் வந்து சோறு காய்ச்சி பார்ப்பேன். பொம்பளைகளுக்கு இப்போ இல்லை, அப்படி இல்லை. எல்லாமே பார்சலில் சொல்லிடுவாங்க. அது மாதிரினா டொமேட்டோவாடா அது சாப்பாடு சொல்லுவாங்கல்ல. சாப்பாடில் இப்போ ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறாங்க. சாப்பாடு கொண்டு போய் புருஷமெல்லாம் பாவம் கிடந்து சாவேன். டீ குடித்தா காசு செலவாயிடும்னு அப்படி ஆயிரு என்பதை தெரிவித்து கொண்டு எங்களை கலைப்பணியை என்னதே துவங்கின உள்ளே போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லலாம். பாய் அப்படி வைக்காம பயந்து வருது. தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா கொடுக்கிற ஓரத்தில உனக்காக உனக்கிற ஓரத்தில உனக்காக காத்திருக்கு. உன்னோடனா அண்ணே உன்னோடனா உன்னா சேரண்டு நாளே கண்ணுக்கு முன்னே தேசவைய கோயிடு அடி உன்னோடனா உன்னா சேரண்டு அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்தடைக்க வேணும். தரணா தரணா படுத்தாலும் போகவில்லை ஒன்றிருப்பு. நீ இருந்த போது மடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிறேன். மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே.
மச்சான் ஏதாவது சொல்லுவார் உங்களுக்கு பொறாமையா இருக்குமே. பத்தியெல்லாம் இல்லையா எப்படி என் பக்கத்திலே உட்கார வச்சு ஆமா எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல தண்ணி அடிக்கிறான்னு நான் சொன்னேன். நாங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா சாப்பாடு எல்லாமே தீமனம்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்காந்து அந்த நாள் தண்ணியை ஒரு நாடத்தை கெடுப்பாரு நான் சொல்லிக்கிட்டு தெரியுறேன். என்ன சொல்ல வர்ற உங்களை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு பாத்தீங்களா இல்லையா சவுடால உட்காந்துட்டு இருக்கிறத. இங்க வாங்க மச்சான் அங்க. ஐ லவ் யூ அத்தாச்சி. உங்க அண்ணனே கட்டுனே ஏண்டா ஓ அத்தாச்சியா அத்தாச்சியா எங்க வந்து இருந்துக்கிட்டு அத்தாச்சி நம்ம மைக்கு இங்க இருக்கு எதை பார்த்து அத்தாச்சின்ற இல்லை கேட்குறேன். என்னமோ அதுக்கு வந்து சவுண்டே வர்ற மாதிரி முகர கடையை பண்ணால சாம்பலை விழுந்த பூனை மாதிரி. என்னடா இப்படி 3 பேரும் உட்காந்துருக்கீங்க ஏண்டா டேய் இந்தாடா கேள்விட்டியா அவங்க பாட்டுக்கு கை தட்டிட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. இல்ல 3 பேரும் ஒற்றுமையா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. என்னடா ஆம்பளையால ஒற்றுமை இருந்தா பொம்பளையாளுக்கு பிடிக்காதே. என்னடா நாடா இருந்தானா என்ன இந்த வந்து இப்படி நிக்கிறாளேன்னு பார்த்தேன். என்னடா இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்ட ஒரு கொடுமைக்கு போயிட்டேன். நான் என்ன பண்றது சரி போய் உட்காட்டேன். கூட்டிட்டு வந்த ஆளா ஏ அத்தா அத்தோரமா வாரியா காலை தூக்கலாம் பார்த்தேன். ஆமா நான் என்ன பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்தப்ப? குத்துதல் அரிக்குதா? நீ எதை பார்த்து சிரிச்ச? நான் ஆடிட்டு இருக்கேன், வச்சு விட்டு சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்து. நல்லா என்ன உனக்கு பிரச்சனை? நீ சட்டையை கழட்டி போட்டு அடின்றேன், எதுவா இருந்தாலும் பாத்துக்குவோம்.
எனக்கு வாங்கி கொடுத்த மாத்திரை 4 மாத்திரை இதுக்கு கொடுக்கட்டுமா? என்னை போட்டு அமுக்குது. 4 மாத்திரை கொடுக்கணுமா? நீ சொல்லி வாங்க வேணாமா? ஏற்கனவே நல்லா தூங்கு. ஆனா தூக்க மாத்திரை சொல்லி வாங்கல நீனு. எங்கேயோ ஒதுக்கி இருக்கா? ஆமாங்க, எனக்கு 16 வயசு தாங்க ஆகுது. வேணா என்ன பண்ணலாம்ன்றீங்க? நீங்க தானங்க பதில் சொன்னீங்க. அவன் கிடக்குறேன். டேய் அண்ணே, ஏய் என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியா? டேய் அண்ணே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா நீனு? அண்ணே மணியண்ணே கேட்டியா இல்லையா? உன் சௌரியத்துக்கு படுத்து கிடப்பேன்னு என்னை என்னமோ மாமா வேலை பார்க்குற மாதிரி இவன் சொல்றான், பாத்தியா இல்லையா? இதெல்லாம் நீ கேட்க மாட்டேங்கிற. அப்படி ஒழுங்கா சொல்றா. நீ உன் சௌரியத்துக்கு போய் படுத்து கிடப்பேன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, என்னை பார்த்து எத்த தண்டி வார்த்தை கேட்குற. ஏய் மீன் மண்டை போய் கடி போ. அது மீன் மண்டை கரெக்டா. பூங்குயிலே பூங்குயிலே என்ன உனக்கு பிரச்சனை? என்ன என்னமோ உன்கிட்ட இருக்கிற மாதிரி என்னமோ எனக்கு போட வெண்ண அதரத வதலடி இடையில பூங்குயிலே ஆடங்கு கரெக்டா பூங்குயிலே நான் ஆடிக்கிருக்கேன் ஒரு பக்கத்து, நீ தனியா பாடிக்கிருக்க. நல்லா இருக்கு இதுவும். கைய நீட்டி கணவனோட பேரெழுதி என்ன பண்றானே
கணவன் பேரு மணிமுத்துன்னு கையில பச்சை குத்திருக்கியா? நான் வேணா இதுல குத்தி கேட்டுமா? எதுலடா? நல்லா வச்சிருக்கேன் நானே. ஓகே, மாத்திரை வேலை செய்யுது.